தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆம், இதோ நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 4:3 நாம் வாசிக்கிறோம், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்தம் என்றால் என்ன? இதோ தேவனுக்காக பிரித்து எடுத்து வைக்கப்படுகிறதான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆம், இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 நாம் இப்படி